ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து வெளியான எக்ஸிட் போல்கள் அரசியல் சூழலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெரும்பாலான கணிப்புகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருந்தாலும் ஆக்சிஸ் மை இந்தியா வேறுபட்ட முடிவை முன் வச்சிருக்கு. முன்னதா துல்லியமான கணிப்புகளால கவனம் பெற்ற இந்த நிறுவனம் இந்த முறை அதிர்ச்சி அளிச்சிருக்கு. ஆனா இறுதி முடிவுகள் வெளியாகும் வரைக்கும் உண்மை நிலைமை குறித்து உறுதியாக சொல்ல முடியாது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் 17வது சட்டமன்றத்திற்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அப்போது வாக்களித்துவிட்டு வெளியே வந்தவர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுச்சு. இதை எக்ஸிட் போல் என்பார்கள். இப்படியான கருத்து கணிப்புகளை பல்வேறு நிறுவனங்கள் நடத்தி இருந்துச்சு. அதுல பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு கூறியிருந்துச்சு. இப்படி இருப்பின் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டுமே தமிழகத்தின் 3வது கட்சியான தமிழக வெற்றி கழகம் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறும் அப்படின்னு கணித்து ஒரு வியக்கத்தக்க அதிர்ச்சியையும் கிளப்பி இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாம எதிர்க்கட்சியாக திமுக வரும், அதே வேளையில அதிமுக கூட்டணிக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு கணிச்சிருந்துச்சு. தேர்தலின் போது வாக்களித்து வெளியே வரும் மக்களிடம் மறைமுகமாக தகவல் சேகரிக்கும் முறையே எக்ஸிட் போல். யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதை நேரடியாக அல்லாமல் கேள்விகள் மூலம் அறிந்து தரவுகள் பெறப்படும். இந்த தகவலை அடிப்படையாக வச்சுதான் எந்த கட்சி அல்லனா கூட்டணி முன்னிலை பெறும் அப்படின்னு கணிக்கப்படும். அதனால எக்ஸிட் போல் என்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக சொல்லப்படுது. எக்ஸிட் போல் முடிவுகள் வெறும் கணிப்புகள் மட்டுமே. அவை எப்போதும் துல்லியமாக இருக்காது. சில நேரங்களில் உண்மையான தேர்தல் முடிவுகளுடன் ஒத்துப்போகும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அனைத்து கணிப்புகளும் சரியா அமையுமா அப்படிங்கிறது உறுதி கிடையாது. இருப்பினும் ஆக்சிஸ் மை இந்தியா தொடர்ந்து பல முறை துல்லியமான கணிப்புகளால கவனமும் பெற்ற இருந்துச்சு. இருப்பினும் ஆக்சிஸ் மை இந்தியா தொடர்ந்து 5 முறை எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு சரியாக கணித்து ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் நிலவிய மெகா கூட்டணி காரணமா பாஜக தனி பெரும்பான்மையுடன் பெற போராடும் என்ற பல கருத்து கணிப்பாளர்கள் கணிச்சிருந்தாங்க. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி 339 முதல் 365 இடங்கள் வரை வெற்றி பெறும்னு சொல்லியிருந்துச்சு. அதே போல பாஜக தனித்து 300 இடங்களை எளிதாக கடந்துவிடும் அப்படின்னு கணித்திருந்துச்சு. அதே போல தேர்தல் முடிவில் தேசிய ஜனநாயக கூட்டணி 352 இடங்கள்ல வெற்றி பெற்றதோடு மட்டும் இல்லாம தனி பெரும்பான்மையாக 303 இடங்களையும் பெற்று ஆட்சியையும் பிடித்திருந்துச்சு. 2022 பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை பெறும், இல்லைன்னா தொங்கு சட்டசபையாக மாறும் அப்படின்னு பெரும்பாலான கருத்து கணிப்பாளர்கள் கணிச்சிருந்தாங்க. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டுமே 76 90 இடங்களை பெற்று மாபெரும் வெற்றி பெறும்னு கணிச்சிருந்துச்சு. அதே போல 92 இடங்களை வென்று ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியையும் பிடித்திருந்துச்சு. மத்திய பிரதேசத்தில் 18 ஆண்டுகளாக சிவராஜ் சிங் சௌகானுக்கு எதிரான மனநிலையே நிலவி வந்துச்சு. இதனால 2023 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறும், இல்லைனா கடும் போட்டி நிலவும் அப்படின்னு பிற நிறுவனங்கள் கணிச்சிருந்துச்சு. ஆனால் பாஜக 140 முதல் 162 இடங்களை கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெறும்னு ஆக்சிஸ் மை இந்தியா கணிச்சிருக்கு. அதே போல பாஜக 163 இடங்களை வென்றிருந்துச்சு. இதை மற்ற கருத்து கணிப்பு நிறுவனங்களுக்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மகாராஷ்டிராவில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சி படுதோல்வியையும் சந்திச்சு இருந்துச்சு. அந்த தேர்தலுக்கு அப்புறமா தான் சில மாதங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருந்துச்சு. காங்கிரஸ் தலைமையிலான
மகா விகாஸ் அகாடி வெற்றி வாய்ப்பை பெறும்னு பெரும்பாலான நிறுவனங்கள் கணிச்சிருந்துச்சு. ஆளும் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 178 இருந்து 200 இடங்களை கைப்பற்றும்னு ஆக்சிஸ் மை இந்தியா கணிச்சிருந்துச்சு. ஆனால் தேர்தல் முடிவுகளோ கணித்ததை விடவும் அதிகமான இடங்களை தான் அக்கட்சி பெற்று இருந்துச்சு. அதாவது பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 235 இடங்களை வென்று வியப்புல ஆழ்த்தி இருந்துச்சுன்னு சொல்லலாம். டெல்லியில் 2025 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து பிரபல கருத்து கணிப்பு நிறுவனங்களும் ஆம் ஆத்மி கட்சிக்கு கடும் போட்டி நிலவும், இல்லைனா சொற்ப வித்தியாசத்தில் வெற்றி பெறும்னு கணிக்க ஆக்சிஸ் மை இந்தியா மட்டுமே இதற்கு எதிர்மறையாக கணிச்சிருந்துச்சு. அதாவது பாஜக 45 முதல் 55 இடங்களை கைப்பற்றும்னு கணிச்சிச்சு. அதே போலவே பாஜக 48 இடங்களை வென்று ஆட்சியையும் பிடித்திருந்துச்சு. இப்ப தமிழக சட்டமன்ற தேர்தலை பற்றி பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு கணிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயம் ஜேவிசி அமைப்பு அதிமுக கூட்டணி 128 முதல் 147 இடங்களை வென்று ஆட்சியை கைப்பற்றும்னு கணிச்சிருக்கு. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் 234 தொகுதிகளில் தனித்து களம் கண்டுள்ள தமிழக வெற்றி கழகம் 98 முதல் 120 இடங்களை வென்று மாபெரும் வெற்றி பெறும்னு கணிச்சிருக்கு. ஆக்சிஸ் மை இந்தியா 5 முறை துல்லியமாக கருத்து கணிப்புகளை நடத்தியும் இருக்கு. ஆகவே இந்த முறையும் துல்லியமாக தான் கணித்திருக்கும் அப்படின்னு பெரும்பாலானோரின் நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் 2026 தமிழக தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இருப்பினும் உண்மையான முடிவுகளை தெரிந்து கொள்ள மே 4ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.